சிலருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்ஃபியூஸா இருப்பீங்க. அதை நான் கிளாரிஃபையா உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து இதுல வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு எங்க சீட் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 39 சீட்ல 3 சீட் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு வரும். அது என்ன கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரேங்கிங் வரும். ஜென்ரலி ரேங்கிங் வரும், ஜென்ரல் ரேங்க்ல ஒரு கம்யூனிட்டி ரேங்கிங் வரும், அதே மாதிரி 7.5 ரேங்கிங் வரும், 7.5ல கம்யூனிட்டி ரேங்கிங் வரும். அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஃபுல்லாவே ஃப்ரீ, எல்லா ஃபீஸுமே ஃப்ரீ, இன்க்ளூடிங் எக்ஸாம் ஃபீஸ் வரல ஃப்ரீ. ஆனால் சில பிரைவேட் காலேஜ் அண்ட் சில அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மினிமல் ஃபீஸ் வாங்குறதா ஒரு கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஸோ அது ரொம்ப தப்பு, அது வாங்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டோட்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அவர் எந்த காலேஜ் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு 1ங்கிறது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ அவர் என்ன பிரான்ச் எடுத்திருக்காரு? சிஎஸ் அலாட்டட் கேட்டகரி வந்து எம்பிசி. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, சிஎஸ்ல எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்குது அப்படிங்கிறது. சிஎஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில் இல்லை, ஆனால் இருந்திருந்தால் அவருக்கு ஓப்பன் கேட்டகரியில் வந்திருக்கு. அது வந்து எம்பிசியில் தான் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க, பிளைண்டாக போகாதீங்க, ஒரு ப்ரிப்ரேஷனோட போங்க. இந்த 3 பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த பிடிஎஃபோட இன்புட்டை வச்சு நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து இந்த இன்புட்டை வந்து எடுத்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இப்போயே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான எக்ஸல் ஷீட்டையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் எண்ட் அப் இன் ஸ்மார்ட் காலேஜ். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் இன்ஜினியரிங் அட்மிஷனோ இல்லை மெடிக்கல் அட்மிஷனோ இல்லை அக்ரிகல்ச்சர் அட்மிஷனோ இல்லை லா அட்மிஷனோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் 6th-லேருந்து 12th வரலும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கவர்மெண்ட் கோட்டா 7.5 கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜ் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ, ஃபுல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கான ஃபீஸை வந்து கவர்மெண்ட் உங்களுக்காக அந்த காலேஜுக்கு பே பண்ணிடுவாங்க. அதனால தான் அந்த 7.5 ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. ஸோ போன வருஷம் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் ஒரு 15,000 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, எந்த காலேஜில் எந்த கோர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்ஃபியூஸாக இருப்பீங்க. அதை நான் கிளாரிஃபையாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் அப்ளிகேஷன் லாகின் ஐடியில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ் எலிஜிபிள் ஃபார் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீடு அப்படின்னு மாதிரி போட்டு எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து எலிஜிபிள். சிலருக்கு வந்து ஸ்டில் அண்டர் ப்ராசஸ் மாதிரி வரும். உங்களுக்கு வந்து ஜூன் 20th வரல டைம் இருக்கிறனால யூ கேன் வெயிட். நம்மளுக்கு முதலே தெரியும் எப்படி வந்து சீட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேனேஜ்மெண்ட் 100% சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து நம்ம அப்படியே ஃபில் பண்ணிடுவோம். கவுன்சிலிங் மூலம் தான் ஃபில் பண்ண போகிறோம். வேற இன்னும் வந்து ப்ரைவேட் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் எல்லாம் சொல்கிறாங்களே, யூனிவர்சிட்டி விட்டுருங்க, யூனிவர்சிட்டியும் கவுன்சிலிங் கீழே வரமாட்டாங்க. அதனால் யூனிவர்சிட்டி போட்டு குழப்பிக்காதீங்க. அதில் வந்து இந்த ப்ரைவேட் காலேஜஸ் அட்டானமஸ் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து 65%. இப்போ 60 சீட் இன்டேக்கு அப்படின்னா 39 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலம் தான் ஃபில் பண்ணணும். மீது இருக்கிற 35% வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதில் ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓசிக்கு 12 சீட்டும், பிசிக்கு 10 சீட்டும், பிசிஎம்முக்கு 1 சீட்டும், எம்பிசிக்கு 8 சீட்டும், எஸ்சி 6 சீட், எஸ்சிஏக்கு 1 சீட்டு, எஸ்டி வந்து 1 சீட்டு, ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 39 சீட்ஸ். இந்த எஸ்சி எஸ்சிஏக்கு வந்து உள்ளொதுக்கீடு இருக்கிறதுனால அவங்க 2 பேருமே கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு எங்கே சீட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 39 சீட்டில் 3 சீட் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு வரும். அது என்ன கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில கோர்ஸுக்கு வந்து ஓசியில் கண்டிப்பாக ஒரு சீட் இருக்கும். மீதி இது வந்து பிசி ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த கோர்ஸுக்கு எந்த கம்யூனிட்டிக்கு அலாட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு காலேஜுக்கு வேரி ஆகும். ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போன வருஷம் அலாட்மெண்ட் எப்படி நடந்திருக்கு, எந்த காலேஜில் எந்த கோர்ஸுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனோட அலாட்மெண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் டெரைவ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு போன வருஷத்தோட ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் எப்படி சீட் அலாட் ஆனது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். அதை வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு
கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போது ஜூன் 27 அப்போ ரேங்கிங் வரும்போது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்கிங் வரும். நீங்கள் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் ப்ளஸ் ஜென்ரல் ரேங்கிங் வரும். இதே நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ரேங்கிங் வரும். ஜென்ரல் ரேங்கிங், 7.5 ரேங்கிங். இந்த 7.5 ரேங்கிங் வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரேங்கிங் வரும். ஜென்ரல்லி ரேங்கிங் வரும், ஜென்ரல் ரேங்கில் ஒரு கம்யூனிட்டி ரேங்கிங் வரும், அதே மாதிரி 7.5 ரேங்கிங் வரும், 7.5ல கம்யூனிட்டி ரேங்கிங் வரும். ஸோ இது போக நீங்கள் வந்து வொகேஷனல் குரூப்பு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு தனி கோட்டா, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புளுக்கு தனி கோட்டா, அவங்களுக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டே வரும், அவங்களுக்கு தனி ஒரு சைடே வந்து அவங்களுக்கும் வந்து கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நாம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கட் ஆஃப் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம 3 டேட்டா வச்சுருக்கோம். போன வருஷம் 7.5 ரிசர்வேஷனில் 2024ல் ரவுண்ட் 1ல் யாராவது சீட் எடுத்தாங்க, ரவுண்ட் 2ல் யாராவது சீட் எடுத்தாங்க, என்ன சீட் எடுத்தாங்க, ரவுண்ட் 3ல் என்ன சீட் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ரவுண்ட் 1லேருந்து போய்க்கலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏன் 7.5 ரிசர்வேஷனில் 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தவங்க இது காலேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ, எல்லா ஃபீஸுமே ஃப்ரீ, இன்க்ளூடிங் எக்ஸாம் ஃபீஸ் வரல ஃப்ரீ. ஆனால் சில ப்ரைவேட் காலேஜ் அண்ட் சில அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மினிமல் ஃபீஸ் வாங்குறதா ஒரு கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஸோ அது ரொம்ப தப்பு, அது வாங்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டோட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் எடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் 200 அவுட் ஆஃப் 200 வாங்கியிருக்காரு. அவருடைய ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 30. அதே மாதிரி கவர்மெண்ட் ரேங்க்னு போட்டுருக்காங்களோ அது 7.5 ரிசர்வேஷன் ரேங்க். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ஸோ அவர் எந்த காலேஜ் எடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு 1ங்கிறது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ அவர் என்ன பிரான்ச் எடுத்துருக்காரு, சிஎஸ் அலாட்டட் கேட்டகரி வந்து எம்பிசி. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, சிஎஸ்ல எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும். சிஎஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில் இல்லை, ஆனால் இருந்திருந்தால் அவருக்கு ஓப்பன் கேட்டகரியில் வந்திருக்கு, அது வந்து எம்பிசியில் தான் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி ரேங்க் 2 வாங்கினவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜென்ரல் ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 135. அவருடைய காலேஜ் கோடு 1. எந்த கோர்ஸ் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஈசியில் வந்து ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரியிலேயே அவருக்கு சீட் அவைலபிள் இருந்திருக்கு. அடுத்தது சரவணன், அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜென்ரல் ரேங்கிங் 431, 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் வந்து 3. அவர் என்ன பிரான்ச் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்க இசிஇ. என்ன கேட்டகரியில் எடுத்திருக்காருன்னா ஓசி. ஏன்னா அவர் கம்யூனிட்டி ரேங்கிங் இருந்திருக்கலாம், இருந்தாலும் ஓசியில் அவைலபிள் இருக்கிறனால ஓசியில் போயிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்குது சிஎஸ் வந்து எம்பிசி சீட்டில் தான் அலாட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஓப்பன் கேட்டகரியில் சீட் இல்லை, ஆனால் பிசிலையும் இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் 5th வந்தவர் வந்து பிசியில் எடுத்திருக்கார். சப்போ ஓசி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து சில சீட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்காது, சில கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5%னா உங்களுக்கு வந்து ஒரு 60 சீட்டில் ஒரு 3 சீட்டு தான் நம்ம அலாட் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன காலேஜ் என்ன பண்ணியிருப்பாங்களா டிஃப்ரெண்ட் கோர்ஸுக்கு வந்து அதை வந்து செப்பரேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுக்கு என்னென்ன கோர்ஸுக்கு போட்டிருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டினா காலேஜ் கோடு 1. இந்த காலேஜ் கோடு 1 கீழே எந்தெந்த பிரான்ச்சில் எந்தெந்த கம்யூனிட்டி கீழே வந்திருக்காங்க அது நம்மளால் எடுக்க முடியுமா. ஓப்பன் கேட்டகரின்னு வந்துருச்சு, ஓசின்னு வந்திருக்குன்னா நீங்கள் யார் வேணால் அதை சூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஸ்பெசிஃபிக்காக அவங்க கம்யூனிட்டி வைஸ் எடுத்திருக்காங்க, எம்பிசி பிசி எடுத்திருக்காங்க அப்படின்னா அங்கே அந்த சீட் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அலாட் பண்ணியிருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன் வந்தாலும் அந்த கம்யூனிட்டி கீழே இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜ் கோடெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்இ ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா, ஆன்லைன் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதோட கோடை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே கட் ஆஃப்னு இருக்குது பாருங்கள். இந்த கட் ஆஃப் மார்க்ஸில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அண்ட் ரேங்க்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐமினாட்டி ரோபோட் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து நீங்கள் ரேங்க்கில் தான் எப்பவுமே பார்க்கணும், கட் ஆஃப் பார்க்குறது வேஸ்ட்டுங்க. ரேங்க்கில் இந்த ரேங்க்குக்கு நமக்கு சீட்டு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ரேங்க்குக்கு இந்த சீட்டு கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கும் இந்த வருஷம் அதே சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி காலேஜ் கோடு எப்படி பார்க்குறது, எக்ஸாம்பிள் நாம் வந்து இங்கே வந்து 1315க்கு வந்து எந்த காலேஜ் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் ஆயிருந்தோம். 1315ங்கிறது மதுரை தியாகராஜர் காலேஜ்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எதுக்குன்னு செக் பண்ணிக்கலாம் 1315 எந்த காலேஜ் வருதுன்னு. இங்கே காலேஜ் கோடு இருக்குது பாருங்கள், அதில் போய் 1315 டைப் பண்ணிங்க அப்படின்னா
எஸ்எஸ்என் காலேஜ், நான் மதுரை தியாகராஜன் நினச்சிட்டு இருந்தேன். எஸ்எஸ்என் காலேஜில் அவருக்கு சீட் கிடச்சிருக்கு. எஸ்எஸ்என் காலேஜில் அவருக்கு சீட் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு ரவுண்ட் 1ல் இவர் பார்த்தீங்க அப்படின்னா 3rd ரேங்க் வந்து ஈசியில் ஓசி கேட்டகரியில் எஸ்எஸ்என் காலேஜில் எடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் உங்களுக்கு எடுத்துகிட்டே வரலாம். 2006ங்கிறது வந்து பிஹெச்டி காலேஜ், எதுக்கு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய கட் ஆஃபும் பார்த்துக்குங்க. அவருடைய கட் ஆஃபுங்கிறது வந்து 197.5, ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங் வந்து 1069. அதே மாதிரி வந்து அவர் வந்து 7.5 ரிசர்வேஷனில் கேட்டகரி வந்து 14th ரேங்க்கு, கேட்டகரி வந்து ஓசியில் தான் வந்து அலர்ட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரி ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து நான் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்தவங்க வந்து எந்த கட் ஆஃப் வாங்கியிருந்தாலும் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு காலேஜில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ, அது 4 வருஷத்துக்காக ஃபீஸே கட்ட வேண்டியதில்லை. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 1ல் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 179 கட் ஆஃப் வரலுமே வந்திருக்கு. மீறி போனால் கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் 180 185 இருந்தாக்கிது உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன கேட்டகரியில் சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழேயே அதோட லிங்க் போடுறோம். அங்கே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த 3 கேட்டகரி வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த கரெக்டாக இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. எனிவே நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது இந்த காலேஜில் இந்த சீட் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது. 7.5 ரிசர்வேஷனில் அது வரல அப்படின்னா அது டீஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஸோ ஆக்டிவேட்டாக இருக்கிறத தான் செக் பண்ண முடியும். 27th வரல நீங்கள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அவங்க கவுன்சிலிங் அறிவிச்சு உங்களுக்கான கவுன்சிலிங் விண்டோ ஓப்பன் ஆகிற வரல யூ ஹேவ் டு வெயிட். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அசம்ஷனில் நம்மளுக்கு இந்த சீட்ஸ் எல்லாம் தான் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ம் இருக்குது. ரவுண்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, ஏன்னா இது உங்களை ஸ்கிப் ஆகி வந்திருப்பாங்க. 193லேருந்தே இருக்குது. அவங்களுடைய ஜென்ரல் ரேங்கிங் என்ன காலேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. சிலர் வந்து கவர்மெண்ட் கோட்டால் எடுக்காமல் ஜென்ரல் கேட்டகரிக்கு இது எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 142 கட் ஆஃப் வரலுமே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ரேங்கிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரேங்கிங் கொடுக்கல. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய கட் ஆஃப் வச்சு பார்த்தீங்கன்னாக்கி இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ரேங்கிங்கே வந்து உங்களுக்கு மோர் தென் 10,835 வந்திருக்கு. ஸோ இதை பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம வந்து ரவுண்ட் 3ல் பார்க்கலாம் எவ்வளோ கட் ஆஃப் வரல வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா சிலர் வந்து எனக்கு லோ கட் ஆஃபாக இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் சீட்டில் 7.5 ரிசர்வேஷனில் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா காலேஜ் எந்த காலேஜ் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். மினிமம் கட் ஆஃப் வந்து 79 வரல இருக்குது. அவர் வந்து பிசிஎம் கேட்டகரியில் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு கேட்டகரி வைஸ் செக் பண்ணிக்கிங்க. உங்கள் கேட்டகரி உங்களுடைய கம்யூனிட்டிக்கு 7.5 ரிசர்வேஷன் கிடைக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டகரி வந்து எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் பார்க்குறேன் லாஸ்ட்டாக, எங்கே 94.5ங்கிற அந்த கட் ஆஃபில் தான் பார்க்குறேன். அவருடைய ஜென்ரல் கவர்மெண்ட் ரேங்கிங் வந்து 29,055 வந்திருக்கு. அவருடைய இந்த ரேங்க் வந்து மோர் தென் 1 lakh இல்லை 2 lakh இருக்கலாம் ஜென்ரல் ரேங்க். கவர்மெண்ட் ரேங்க்குங்கிறது வந்து 7.5 ரேங்கிங். ஸோ இந்த பிசி கேட்டகரி இங்கே தான் பார்க்குறேன், ஏன்னா நிறைய பேர் பிசியாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி எம்பிசிக்கு எங்கே முடிஞ்சிருக்கு, எஸ்சிக்கு எங்கே முடிஞ்சிருக்கு, எஸ்டிக்கு எங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் பாருங்கள். உங்கள் கட் ஆஃபோட ரிலேட் பண்ணி இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். 7.5 ரிசர்வேஷன் பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுங்க, பிஹெச்டி காலேஜ் இருக்குது அப்படின்னா எல்லா கோர்ஸுக்கும் 7.5 ரிசர்வேஷன் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 60 சீட் இன்டேக் அப்படின்னா 3 சீட் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் கேட்டகரியில் 1 சீட்டோ 2 சீட்டோ இருக்கும். ஆனால் ஓப்பன் கேட்டகரியிலும் இல்லாமலும் போகலாம். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க வந்து அந்த எந்த கோர்ஸுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க நாம்ஸ் இருக்குது, அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கூட டிசைட் பண்ணிவிட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பிளைண்டாக போகாதீங்க, ஒரு ப்ரிப்ரேஷனோட போங்க. இந்த 3 பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த பிடிஎஃபோட இன்புட்டை வச்சு நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம்.
அதனால் வந்து இந்த இன்புட்டை வந்து எடுத்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இப்போயே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான எக்ஸல் ஷீட்டையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஏற்கனவே இந்த 20:60:20 சொல்லியிருப்போம்ல, 20% ஆஃப் காலேஜ் வந்து ட்ரீம் காலேஜ் நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, பெரிய ஹை ப்ரொஃபைல் காலேஜை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் சில அப்போர்ட் மூமெண்ட்டில் சிலர் வராமல் போகிறதுனால அந்த சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 60% ரியலிஸ்டிக்காக உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத யோசித்து அந்த காலேஜை அந்த கோர்ஸை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். மீதி 20% கீழே கடைசியாக பண்ணுறது வந்து சேஃபர் ஜோனில் பண்ணுங்கள். சில டைம் வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்கு இது கிடைக்காம போகலாம். அதனால் சேஃபர் ஜோனில் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம ரவுண்ட் 2 நம்ம ஸ்கிப் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போகிற மாதிரி அவைலபிலிட்டி வந்துடும். அதனால் வந்து சேஃபர் ஜோனில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேஃபர் ஜோன் காலேஜுக்கு இது நம்மளுக்கு பின்னாடி கிடைக்காம போகலாம். அதனால் வந்து உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீம் காலேஜு, ரியலிஸ்டிக் காலேஜு, அதே மாதிரி சேஃபர் காலேஜ் எல்லாத்தையுமே கரெக்டாக சூஸ் பண்ணி ஆர்டராக வச்சுருங்க. ஏன்னா ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் தான் முக்கியம். இந்த ப்ரிஃபரன்ஸ்க்கு இது மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிற, உங்கள் நல்ல கட் ஆஃப்க்கு நல்ல காலேஜ் கிடைக்காம ஒரு சுமாரான காலேஜோ இல்லை மோசமான காலேஜோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் எண்ட் அப் இன் ஸ்மார்ட் காலேஜ். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கடத்துங்க. ஏன்னா அவங்க இன்னும் நிறையா இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய இன்புட் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கான சான்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறையா வீடியோஸ் இன்னும் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஜூன் 27க்குள்ளே இன்னும் நிறையா இன்புட்ஸ் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக நிறையா வீடியோஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.